அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நோன்பு திறந்து முடிச்சுட்டு மக்ரிப் தொழுது முடித்தாச்சு. இப்போ ஜியாரத் செய்கிறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசல், அது இல்லமும் அவங்க வீடும் அந்த அடக்கஸ்தலமும் ஒன்றா இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். பெரிய வீடியோனால கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே இப்போ ஜியாரத்து போகிறதுக்கு பள்ளிவாசல் உள்ளே போயாச்சு. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு, ஏன்னா எல்லாம் நோம்பு டைமில். அதனால் 2 லைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு லைனை ஃபுல்லாகணுன்னு அப்புறம் இது ஃபுல்லாகிட்டுனா அந்த பக்கம் திறந்து விட்றோம். அந்த ஆள் வேகமாக போகிறாங்க பாருங்க, 2 லைனாக கொடுக்குறாங்க. அது அவங்க ரசூலுல்லாஹ் அடக்கஸ்தலம் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். நான் போகிற நேரம்லாம் இந்த லைன் வந்துருச்சு. அதனால் நம்ம வழக்கமாக எப்பவும் நிறைய ட்ரிப் பார்த்தாச்சு. அதனால் சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சலாம் சொல்லிவிட்டு அவங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அப்படி வெளியே வந்தாச்சு. இப்போ உள்ளே போகிற இதில் கொஞ்சம் லைன் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருக்கு. உள்ள நெருக்கடியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வீடியோ வச்சு இந்த எடுத்துகிட்டு கேமரா எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. எல்லாம் வெளியூர் மக்கள் ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஆரம்ப காலத்தில் அதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க சரி ஆசைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களும் எவ்வளோ தான் வச்சுட்டாலும் இருந்தாலும் லேட் ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி அந்த கேமரா எடுக்கிறதுனால அதிகமாக மக்கள் சரி உம்ராவுக்கு 15 நாள் 20 நாள் வரக்கூடியவங்க அந்த ஜியாரத் செஞ்சுட்டு இது ஒரு ஞாபகத்துக்காண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது முடிஞ்சவுடனே தராவி தொழுகை. முதல்லலாம் 20 ரக்காயத்தாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே எங்கேயும் அந்த ஹதீஸ் ஆதாரங்கள்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி இப்போ 10 ரக்காயத்து ஆகிட்டாங்க. 10 + 3 வித்ராஜ் 3. நான் இப்போது தொழுதுட்டு நான் எண்ணி பார்த்தேன். முதல்ல 1994லலாம் இங்கே சவுதி அரேபியா இருக்கும்போதெல்லாம் 20 ரக்காயத்து ஒரு சில இடங்களில். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்போது 2-3 மார்க் அறிஞர்கள்ட்ட நானும் கேட்டேன், இந்த மாதிரி ஒரே குழப்பமாக இருக்க, 20ங்காங்களா 8ங்காங்களா, இது எது கரெக்ட் அப்படின்னு ஒரு முத்தவாட்டை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 + 3 தான் தொழுதுருக்காங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில், ஆட்சி காலத்தில் 20 நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உடனே ஒரு கேட்டேன், அப்போ நான் ஏதோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போது இப்போ அந்த முத்தவா கூட இப்போ இறந்துட்டார். அவங்க சமீபத்தில் நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டேன். அப்போ அவங்க அதை கரெக்டாக சொல்ல மாட்டேங்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எது விருப்பமோ அது தொழுது நீ ஃபாலோ பண்ணிக்கோ, அல்லாஹ் ஆலம். 2மே ஹதீஸ் இருக்குது. இது ஒன்று பலவீனம், ஒரு பலமாக இருக்குது அப்படின்னாலும் நீ எதை ஃபாலோ பண்ணிக்கோ, உன் இஷ்டம் அப்படின்ட்டாங்க. அப்போ அது கரெக்டாக இது 8 தான் தோழணும், 10 தான் தோழணும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்ல மாட்டேங்காங்க. சவுதி யார்கிட்ட கேட்டாலும் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே நடைமுறை பார்த்தா மக்கா மதீனா 2 இடத்துலையுமே 10 ரக்காயத்து ஆயிடுச்சு. ஆய்வு பண்ணுறாங்க. ஹதீஸை நிறைய ஆய்வு எது உண்மைன்னு பார்த்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி பிடிவாதமாக இருக்கிறதில்ல. ஹதீஸு உண்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறதாங்க. அதுதான் அவங்களுடைய பழக்கம். தனிப்பட்ட முறையில் எத்தனை ரக்காயத்துனாலும் தொழுதுக்கிறதாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், இதெல்லாம் நான் மார்க்க அறிஞரும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நைட் நேரத்தில் நிற்க முடியல, நோன்பு வச்சு ரொம்ப டயர்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ரூம் போய் படுக்க போயிட்டேன். இன்ஷா அல்லாஹ் எது நேர் வழியோ அல்லாஹ் நம்மளை எல்லோரும் நேர் வழியில் குர்ஆன் ஹதீஸ் படி நடக்க அல்லாஹ் நம்மளை எல்லாரையும் நேர் வழிப்படுத்தணும். எது நேர் வழியோ அதில் நம்மளை கொண்டு செல்லணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு இருப்போம். அதனால் ஒவ்வொரு மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நமக்கு எது நேர் வழியோ அதை அல்லாஹ் நமக்கு விருப்பமுள்ளதாக ஆக்கட்டும். அப்படித்தான் நம்ம துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.